ஹாய் ஹலோ, இன்றைக்கி நீங்கள் கேஃப் காஃபி டேவோட அலப்பறைகள் தான் பார்க்க போகிறீங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சாக்கோ ட்ரஃபல் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ஃபட்ஜ் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சீஸ் கேக் ஒன்று வாங்கியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சிசிடியில் சாப்பிட்டு, ரொம்ப நாள் வருஷமே ஆயிடுச்சு. இந்த ஃபட்ஜ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். பட் ஆசமாக இருந்தது, செம்ம டேஸ்ட். இது கீழே ஃபுல்லாகவே சாக்லேட் வித் க்ரீம், அதுக்கப்புறம் மேலே ஒரு ப்ரௌனி கேக், அதுக்கப்புறமேட்டு அது மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டு ஐஸ்கிரீம் வச்சு செம்மையாக கொடுத்துருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு சீஸ் கேக் ட்ரை பண்ணோம். இது வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் செம்ம சூப்பர் டேஸ்ட்லாம் கிடையாது. இது கேமராக்காக நான் வந்து எடுக்க போய் ஃபஸ்ட்டு பீஸே வந்து இந்த கீழே விழுந்துருச்சு. ஒரே சோகமாக போச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண கலாட்டாவும் எங்களோட நெக்ஸ்ட் ஆர்டர் என்னென்னு பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இருக்குது சீஸ் கேக்கு? அரிசி மாவு ப்ளஸ் சர்க்கரை = சீஸ் கேக். சிசிடினாலே எனக்கு இதுதான் ஞாபகம் வரும், சிஸ்லின் ப்ரௌனி. இதுக்காக தான் ஆக்சுவலாக நாங்கள் சிசிடியே பிளான் பண்ணி வந்தோம். இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கீழே இருக்கிறது வந்து ஒரு ப்ரௌனி லேயர், மேலே வந்து ஐஸ்கிரீம் கொடுத்து அது மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. சுட சுட இருக்கும். யூஆர் ஜென்யூனிட்டிக்கு நான் வந்து உனக்கு தலை வரேன். இதுதான் வாழ்க்கை உண்மை பேசல பேச என்ன பேச உனக்கு பிடிச்சிருக்கு? உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒத்துக்கிற பார்த்தியா? எங்கள் அக்கா வந்து உண்மையாக இருக்கா. உண்மையிலே இப்போ பேசுறது கல்யாணத்துக்கு பேச மாட்டேன். ஒரு அப்பாவே பையனை ஏமாற்றி ஒரு சவுண்ட் வருமே, அது வந்து அங்கே ஊட்டும் போது தான் வரும். என்னடா பண்றீங்க? ஒரு புக்கில் ஆமா என்னடா பண்றீங்கன்ற மாமாவை பார்த்து அதே இப்பதான் வந்து கன்ஃபியூஷன் வந்திருக்கும். நீ அடி கருகிச்சுப்பா. இல்ல அண்ணா அம்மா லைட்டா கருகிச்சு. அதுவும் வா அண்ணா எல்லாரும் வந்து சீஸ் கேக் வந்துட்டீங்களா? இது கொஞ்சம் இதை எடுத்து கொஞ்சம் சீஸ் கேக் கேவலம் அது பண்ணாத. ஆனால் அவன் சொல்கிறத நான் என்னைக்கு கேட்டிருக்கேன். நான் வந்து ப்ரௌனி எடுத்து அந்த சீஸ் கேக்கில் வச்சு அதுக்கு மேலே ஒரு டாப்பிங்கை போட்டு அதுக்கப்புறம் அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. மிக்சிங் ஏதோ பண்ணுறக்கடா. சீஸ் கேக் எப்படி முடிக்கிறது? சீஸ் கேக் ஓகே. ஒன்று சீஸ் கேக் எப்படி இருக்கு? ஏதாவது ரியாக்ட் பண்ணுறா. அப்படிதான் இருக்கு. உங்க கமெண்ட்ஸ் என்ன? புரியல எதுக்கான கமெண்ட்ஸ்? சீஸ் கேக் சாப்பிடவே முடியல. சீஸ் கேக் சீஸ் கேக் ஐயா கப்பிடேக்கார கேஸ் போட்டுருக்கீங்க இதெல்லாம் போட்டு. திஸ் இஸ் கால்ட் சீஸ் கேக். ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிஸ்லின் ப்ரௌனி வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அந்த பிளேட்டையே தேய்ச்சி விட்டால் அதே நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்பூனை போட்டு தேய்ச்சி எந்த அளவுக்கு நாங்கள் சுரண்டி சாப்பிடணுமோ ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டோம். ஸ்பூனில் ஒருத்தவங்க பிடிக்க அது நகராமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூனை வச்சு நாங்கள் அதை தேய்ச்சி எக்ஸ்ட்ரா இருக்க ப்ரௌனி எல்லாத்தையுமே மிச்சம் வைக்காமல் நாங்கள் சாப்பிட்டோம். சிசிடிக்காரனே பார்த்தானா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ப்ரௌனி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டப்போம். அவ்வளோதான், சுரண்ட வரை எல்லாம் சுரண்டி தின்னுட்டு இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம். என்ன இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் ஹைலைட்டான ஒரு ரோட்டு கடை. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இங்கே சாப்பிட்டது எல்லாமே. இதெல்லாம் எங்கள் 2 பேருக்கும் பார்த்தே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே வச்சுருந்தாங்க, போலி வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு இழந்த பழம். இது ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். பருப்பு போலி வாங்கணும், அதுக்கப்புறமா சில்லி, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பனியாரம், பஜ்ஜி, இந்த மாதிரி ஏகப்பட்டது செம்மையாக நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். என்ன தான் எத்தனை பிளேஸ் நம்ம பிளான் பண்ணி போனாலும் அன்பிளான் பிளேசஸ் தான் எப்போவுமே சூப்பர். அக்ரி பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.